ஒரு பெண்ணோட சக்தி என்னன்னு இந்த வீடியோவோட முடிவில் தெரிஞ்சுப்பீங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்த பெண் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஒரு அம்மாவோட பழிவாங்கும் கதை, அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கதை நிலையம். நான் ஆதினி. 1780 வருடம் ஒரு அம்மா தன்னோட கணவனை இழந்தாங்க, தன்னோட ராஜ்யத்தை இழந்தாங்க, ஏன் தன்னோட மகளையே இழந்தாங்க. ஒரு சாதாரண மனுஷியா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க வாழ்க்கை கண்ணீரோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க சாதாரண மனுஷி இல்லை. அவங்க தான் வேலு நாச்சியார். 8 வருஷம் காத்திருந்தாங்க, ஒன்றா சேர்த்தாங்க, திட்டமிட்டாங்க, படை கட்டினாங்க. பிறகு ஆங்கிலேயரையே எதிர்த்து நின்னாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் முன்னாடியே தமிழ் மண்ணில் முதல் முறையாக விடுதலைக்காக போராடினவங்க. இது வெறும் வரலாறு இல்லை, ஒரு தாயோட தீ. 1730 வருடம் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி குடும்பத்தில் பிறந்தவங்க வேலு நாச்சியார். அந்த காலத்தில் பெண்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? சமையல், வீட்டு வேலை, அப்புறம் கல்யாணம். ஆனால் வேலு நாச்சியாரோட அப்பாவோ வேற மாதிரி யோசிச்சாரு. வாள் வீச்சு, குதிரை சவாரி, அம்பு எழுதுறது, அப்புறம் பல மொழிகள். என்னன்னா தமிழ், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு, இப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு பெண் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க கிட்ட அவங்க அப்பா ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார். என் மகளுக்கு இந்த உலகம் சவால் போடும், அதை எதிர்க்க அவ தயாராக இருக்கணும்னு. பிறகு அவங்களுக்கு திருமணமும் பண்ணி வச்சாங்க. யாரோடன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் கூட. இவங்க 2 பேரும் சேர்ந்து சிவகங்கையை வளர்த்தாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. 1772 கலியாய போர். ஆங்கிலேயர்களும் அவங்க கூட்டணி மரத்த மட்டனும் சிவகங்கையை தாக்குனாங்க. வேலுநாச்சியார் கணவர் மன்னர் போரில் விழுந்தாரு. ஒரே நாளில் கணவன் இறந்து ராஜ்யமும் போச்சு. மகளோட எதிர்காலமும் கேள்விக்குறியானது. ஒரு சாதாரண மனுஷியா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அழுதுருப்பாங்க, சரணடைஞ்சிருப்பாங்க. ஆனால் வேலு நாச்சியார் தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே தப்பி ஓடுனாங்க. ஆனால் தலை குழியல, கண்ணீர் விட்டாங்க. ஏன்னா அவங்க நெஞ்சு தளரல. அந்த கண்ணீர் சோகத்துக்கு இல்லை, அது ஆத்திரத்துக்கு. காட்டுல தஞ்சம் புகுந்தாங்க. விருப்பாச்சியார் என்ற பாளையர்காரர்கிட்ட ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. என் கணவரோட ரத்தத்துக்கு பழி வாங்காம நான் ஓய மாட்டேன்ட்டு. 8 வருஷம் காட்டிலேயே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கல. என்ன பண்ணாங்கன்னா படை திரட்டினாங்க, கூட்டணி கட்டினாங்க. மைசூர் சுல்தான் ஐதர் அலியோட நட்பை வளர்த்துக்கிட்டாங்க. அவரோட படை உதவி கேட்டாங்க. யோசிங்க, ஒரு பெண், ஒரு ராணி ஆங்கிலேயர்களோட எதிரிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. இது டிப்ளமோசி, இது ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு முக்கியமான விஷயம், குயிலி என்ற தன் படை வீராங்கனையை உருவாக்கினாங்க. பெண்களை மட்டுமே கொண்ட ஒரு படை, அதன் பெயர் உடுக்கைப்படை. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு பெண் தலைவர், பெண் படை உருவாக்கினாங்க. 8 வருஷமா தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு விரக்தி. 8 வருஷமா எதையுமே மறக்கல. 8 வருஷமா எல்லாத்தையுமே தயார் பண்ணாங்க. இந்த பார்ட் யாரும் பேசலைங்க. ஆனா இதுதான் இந்த கதையோட ரொம்ப பவர்ஃபுல் மொமெண்ட். 1780 சிவகங்கை மீட்பு போருக்கு நேரம் வந்துச்சு. ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்க தாக்கணும். ஆனால் அது ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ முன்னால் வந்தாங்க குயிலி, வேலு நாச்சியாரோட மிக நெருங்கிய வீராங்கனை. அவங்க சொல்கிறாங்க, நான் இதை தனியாக பண்ணுறேன், என்ன நம்புங்க அப்படின்ட்டு. கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாங்க.
உடம்பு முழுக்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தீ வச்சுக்கிட்டாங்க. உடம்புல தீ வச்சுட்டு நடந்தாங்க. எதை நோக்கினா ஆயுத கிடங்க நோக்கி. அந்த ஒரு உயிர், அந்த ஒரு தியாகம் ஆயுத கிடங்க முழுசா தகர்த்துச்சு. போருக்கு வழியும் பிறந்தது. வேலு நாச்சியார் கண்ணீர் விட்டாங்க. ஆனா அவங்க போற நிறுத்தல. குயிலியின் தியாகம் வீணாக கூடாதுன்னு முன்னால் நடந்தாங்க. ஒரு தலைவரோட மிகப்பெரிய வழி என்னன்னு தெரியுமா? தன் கூட இருக்கிறவங்களோட தியாகத்துக்கு தகுதியா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆயுத கிடங்கு தகர்ந்துச்சு. வேலு நாச்சியாரோட படை உள்ள நுழைஞ்சுது. ஆங்கிலேயர்களும் மரத்த மண்டனும் திகச்சு நின்னாங்க. முன்னால் வந்தாங்க வேலு நாச்சியார் குதிரையில. வாளோட தலை நிமிர்த்தி 8 வருஷம் காத்திருந்த தீ அன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சுது. சிவகங்கை மீண்டும் சுதந்திரமானது. மக்கள் கண்ணீரோட அவங்கள வரவேற்றாங்க. ஒரு ராணி, ஒரு அம்மா, ஒரு போர் வீரன் தம் மண்ணுக்கு திரும்பி வந்தாங்க. இது 1781. ஆனா கட்டபொம்மன் போர் 1799. வேலு நாச்சியார் 18 வருஷம் முன்னாலேயே ஆங்கிலேயரை வென்றாங்க. வேலு நாச்சியார் 1796 இறந்து போறாங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போனது ஒரு பெண்ணால் எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஒரு தாயால் ராஜ்யமே மாறும் அப்படின்ற உண்மை. அவங்க வாழ்க்கை நமக்கு 3 விஷயங்களை சொல்லித்தருது. 1, தோல்வி வந்தா ஓடு, ஆனா திரும்பி வர தயாரா ஓடு. 2, 8 வருஷம் காத்திருந்தாங்க, அவசரப்படல, சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. 3, தனியா போராடல, கூட்டணி கட்டினாங்க. ஒருத்தரால மட்டும் எதுவும் இங்க நடந்துராது. வேலு நாச்சியார் ஒரு கேரக்டர் இல்லை, அவங்க ஒரு சக்தி. இன்னைக்கும் சிவகங்கையில அவங்க சிலை இருக்கு. இன்னைக்கும் அந்த மண்ணின் மக்கள் பெருமையோட சொல்றாங்க, எங்க ராணி வேலு நாச்சியார்ன்ட்டு. இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.